ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து மகிழ்ச்சியான அறிவிப்பாக வந்து வெளியாயிருக்கு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். முதியவர்களுக்கு மற்றும் விதவை பெண்கள், அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு நிதியாக ரூபாய் 4000 வந்து இந்த மாதம் உரிமை தொகையை அவங்களுக்கு வந்து வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டிருக்குது அப்படின்ற மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. இது யாராருக்கெல்லாம் 4000 ரூபாய் வரைக்கும் வந்து கிடைச்சிருக்கு, அவங்களோட வங்கி கணக்கில் எப்படி வந்து இந்த பணம் ஏறி இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணலாம். இல்லை ஏறலைன்னா என்னென்ன ஆவணங்கள்லாம் வந்து தேவைப்படும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். முக்கியமாக நம்ம சேனல் பொறுத்த அளவுக்கு ஏற்கனவே வந்து 5000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை சிறப்பாக வந்து தரப்போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அந்த வீடியோவில் கூட நான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு முதியோர் உதவித்தொகை பெறுறவங்களாம் எந்த ஒரு சிறப்பு நிதியும் வந்து முதலமைச்சர் வந்து அறிவிப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது போல் சிறப்பு நிதியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் நிதியாக கோடைக்கால சிறப்பு தொகை 2000 ரூபாய் வந்து வழங்குறது போல வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து அது வந்து உறுதியாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்றைக்கி மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து ரூபாய் 4000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு போய் சேர்ந்து இருக்குது வங்கி கணக்கில் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் குறிப்பாக முதியவர்களுக்கு எவ்வளோ தொகை வந்து செலுத்தப்பட்டிருக்காங்க, விதவை பெண்களுக்கு எவ்வளோ தொகை வந்து செலுத்தப்பட்டிருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளோ தொகை வந்து செலுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி வந்து பார்க்க போகிறோம். இந்த பணம் இன்றைக்கே வந்து ஏறிடுமா இல்லை நாளை மறுநாள் கூட வந்து ஏறுமா அப்படின்ற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷன் பற்றியும் இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாத வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து தமிழ்நாடு அரசு கூடுதலான ஒரு சில இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அது கிரேஸ் பாயிண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் சென்டரில் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த பாயிண்ட்டும் கம்பல்சரியாக வந்து பார்க்கணும். அந்த பாயிண்ட் பொறுத்த அளவுக்கு ஒரு 8 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணிங்கன்னா அது என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கூடுதலாக வந்து தெரிய வரும். முக்கியமாக முதியவர்கள், விதவைகள், அடுத்தது வந்து மாற்றுத்திறனாளிகள் யாரெல்லாம் ஓய்வூதியம் பெறுறீங்களோ அவங்க ஃபுல்லாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கூடுதலான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தா தான் அந்த இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரூபாய் 4000 அறிவித்த முதல்வர் அப்படின்ற அப்டேட் தான் வந்து காலையிலே வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். முக்கியமாக வந்து சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் முதியவர்கள், கைம்பெண்கள், அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து சூப்பரான மகிழ்ச்சி செய்தியாக வந்து வெளியாக இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து முதியவர்கள், கைம்பெண்கள், அதாவது வந்து விதவை பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் ரூபாய் 3200 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா தொகையாக வந்து செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளி பராமரிப்பு தொகையாக வந்து பார்த்தீங்கன்னா உரிமை தொகையாக 3500 ரூபாய் வந்து செலுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கு தலா 4000 ரூபாய் வரை இன்று காலை வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் பென்ஷனும் கைம்பெண்கள், அதாவது வந்து விதவை பென்ஷனும் வாங்குறவங்க ஏற்கனவே 1200 ரூபாய் வந்து வாங்கி வந்திருப்பீங்க. அவங்களுக்கு 2000 ரூபாய் வந்து சேர்த்து 3200 ரூபாய் வந்து செலுத்தியிருக்காங்க. அதே போல் மாற்றுத்திறனாளி பராமரிப்பு தொகையை வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் வந்து வாங்கி வந்திருப்பீங்க. அவங்களுக்கு 2000 ரூபாய் வந்து சேர்த்து 3500 ரூபாய் வந்து செலுத்தியிருக்காங்க அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இது சம்பந்தமாக வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து வெளியான இன்ஃபர்மேஷன் படி முதலமைச்சர் மென்ஷன் பண்ணியிருக்கார். கோரிக்கை நிறைவேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையுடன் வைத்த கோரிக்கை நிறைவேற்றம் அப்படின்ற தலைப்பில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்களுக்கு கோடைகால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 வழங்கியது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது 5000 ரூபாய் உரிமை தொகையாக வந்து செலுத்தியிருந்தாங்க. 3000 ரூபாய் வந்து 3 மாதத்துக்கான உரிமை தொகையும், 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு தொகுப்பாகவும் வந்து 5000 ரூபாய் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வாங்குற பெண்களுக்கு வந்து செலுத்தியிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் கோடைகால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் வந்து வழங்கினவங்களுக்கு நல்ல வரவேற்பை வந்து பெற்றிருந்தது. எனவே அரசின் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் பயன்பெறுவோர் இத்தகைய சிறப்பு நிதியை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை நீண்ட நாட்களாக வந்து வைத்திருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த கோரிக்கையின்படி இப்போ நம்பிக்கையுடன் அனைவருக்கும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டுள்ளது. மார்ச் மாதம் ஓய்வூதியத்துடன் சேர்த்து சிறப்பு நிதியாக ரூபாய் 2000 வர வைத்துள்ளோம் அப்படின்றத முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டீட்டெயிலாக வந்து அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ நியூஸ் சேனலில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் ஃபுல்லாக வந்து போயிட்டு வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து எப்படி கோடைகால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கினவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்களோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றுத்திறனாளி, அது மட்டும் இல்லாமல் கைம்பெண்கள், அது மட்டும் இல்லாமல் முதியோர் பென்ஷன் இது போல் வந்து வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து
ரூபாய் 2000 ரூபாய் வந்து வர வைத்திருக்காங்க, கூடுதல் தொகையாக வந்து வர வைத்திருக்கும் அப்படின்றத முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலையில் இருக்கிற எல்லாருமே வந்து சிறப்பு தொகுப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். முதியோர் உதவித்தொகையுடன் கூடுதலாக 2000 ரூபாய் வந்து வரவழைப்பு வழக்கமாக வழங்கப்பட்டு வரும் ரூபாய் 1200 இப்போது வழங்கப்பட்டுள்ள சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வந்து சேர்த்து மொத்தமாக 3200 ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முதியோர் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இது முதியோர் பென்ஷன் மட்டும் வாங்குறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் வந்து 1500 ரூபாய் இல்லை 2000 ரூபாய் வந்து பெற்றிருந்தாங்களா அவங்களுக்கும் இந்த 2000 ரூபாய் சேர்த்து வந்து வழங்கப்பட்டிருக்குது. குறிப்பாக வந்து 2000 வாங்குறவங்களுக்கு கூடுதலாக 2000 ரூபாய் வந்து செலுத்தி 4000 ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற முக்கிய அப்டேட் வந்து முதலமைச்சர்கிட்ட வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் மாதம் 1ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து 1200 ரூபாய் கிரெடிட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த 2000 ரூபாய் அதுக்கடுத்து வந்து கிரெடிட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் தமிழ்நாடு சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினே ஒரு சில இன்ஃபர்மேஷன் மூலிமா ஒரு போஸ்டரில் வந்து வெளியிட்டிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு நிதி அப்படின்ற டைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக வந்து முதல் பாயிண்டில் முதியவர்கள், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பராமரிப்பு உதவித்தொகை பெறுவோர்கள் அப்படின்றத மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களுக்கும் கிட்டத்தட்ட 37,79,000 குடும்பங்களுக்கு, அதாவது 37,79,000 பேருக்கு ரூபாய் 2000 ரூபாய் சிறப்பு நிதி அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாயிண்ட்டாக 1,62,900 மீனவ குடும்பங்களுக்கும் ரூபாய் 8000 மீன் பிடித்த தடைகால உதவித்தொகையும் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதாவது ஏற்கனவே வந்து அவங்களுக்கு 2000 ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்பட்டிருந்தாலும் கூடுதலாக மீன்பிடி தடைகால உதவித்தொகையாக வந்து 8000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயே 1,62,900 பேருக்கு வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வந்து அறிவித்திருக்கார் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகளுக்கும் கூடுதலான ஒரு இன்ஃபர்மேஷனையும் வந்து டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் மிகப்பெரிய அப்டேட்டாக வந்து கிடைச்சிக்கிறது ஒரு பாயிண்ட்டாக இப்போ டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். அதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் கொடுத்த இன்ப அதிர்ச்சியில் சிறப்பு நிதியை யாருக்கு எவ்வளோ வழங்கப்பட்டிருக்கு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். முக்கியமாக 29.29 லட்சம் முதியவர்களுக்கு கைம்பெண்களுக்கும் ரூபாய் 3200 அவங்க வந்து ரெகுலராக மாதம் 1200 ரூபாய் வந்து பெற்று வருவாங்க. அவங்களுக்கு கூடுதலாக 2000 ரூபாய் மொத்தமாக வந்து சேர்த்து 3200 ரூபாய் வந்து முதியவர்களுக்கும் விதவை பெண்களுக்கும் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5.92 லட்சம் மாற்றுத்திறனாளிகளுக்கு குறிப்பாக வந்து அவங்க மாதம் 1500 ரூபாய் வந்து பெற்று வந்துருவாங்க. அவங்களுக்கு 2000 ரூபாய் வந்து சேர்த்து ரூபாய் 3500 ரூபாய் வந்து செலுத்தப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பராமரிப்பு உதவித்தொகை பெறுவோர் முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு. அவங்களுக்கும் 2,58,000 பேர் வந்து வாங்குறாங்க. அதில் அவங்க குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 மாதம் வாங்கின்னு வருவாங்க ரெகுலராக பென்ஷனில். அதில் கூடுதலாக 2000 ரூபாய் வந்து சேர்த்து 4000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரவு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத முதலமைச்சர் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ணது போல் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஜூன் மாதம் வரை மீன்பிடி தடைகால உதவித்தொகையாக வந்து பார்த்தீங்கன்னா 1,62,200 குடும்பங்களுக்கு, மீனவ குடும்பங்களுக்கு ரூபாய் 8000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை தொகையாக வந்து உதவித்தொகையாக வழங்கப்பட்டிருக்குது அப்படின்றதையும் கூடுதலாக வந்து முதலமைச்சர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிய வரும். யாரெல்லாம் 1200 வாங்கினீங்களோ அவங்களுக்கு 3200 ஏறி இருக்கும். யாரெல்லாம் 1500 வாங்கியிருந்தீங்களோ அவங்களுக்கு 3500 ரூபாய் வந்து ஏறி இருக்கும். யாரெல்லாம் 2000 வாங்கியிருந்தீங்களோ அவங்களுக்கு 4000 ரூபாய் வந்து ஏறி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் மீன்பிடி தடைகால உதவித்தொகையாக வந்து பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் மீனவ குடும்பங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. இது ஃபுல்லாக வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். மேலும் இந்த தொகை ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வராத இருந்ததுன்னா எப்போ வரும் அப்படின்றத வீடியோவில் லாஸ்ட்டாக டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். கண்டினியூ வந்து வாட்ச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து தெரிய வரும். மேலும் ஒரு சில ஆர்டிக்கலில் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ள நிலையில் இது ஃபுல்லாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது குறிப்பாக வந்து ஆட்சியை தக்க வைப்பதற்கு திமுக கூட்டணியும், அது மட்டும் இல்லாமல் ஆட்சியை பிடிப்பதற்கு அதிமுக பாஜக கூட்டணியும் தீவிரம் காட்டி வருகிறார்கள் அப்படின்னே வந்து நம்ம வந்து சொல்லலாம். குறிப்பாக வந்து திமுக சார்பில் கட்சி ரீதியான ஆட்சி ரீதியான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகையாக தேர்தலையொட்டி 3 மாதம் தொகையை வந்து முன்கூட்டியே வந்து 3000 ரூபாய், அது மட்டும் இல்லாமல் கோடைகால சிறப்பு நிதி தொகுப்பாக வந்து 2000 ரூபாய் வந்து சேர்த்து ரூபாய் 5000 வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னே வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே போல் வந்து கொடுத்துருந்தாங்க. இதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில். அது மட்டும் இல்லாமல் இந்நிலையில் முதியவர்கள், கைம்பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உதவித்தொகையுடன் வந்து சேர்த்து 2000 ரூபாய் கோடைகால சிறப்பு நிதியாக வந்து
ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கார் அப்படின்ற அப்டேட் தான் வந்து மிகப்பெரிய அப்டேட்டாக வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் விரைவில் வந்து வெளியாக போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து குடும்ப தலைவி மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வாங்கின்னு வரவங்களுக்கு 2000 ரூபாய் வந்து சேர்த்து 5000 ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருந்தாங்க. இப்போ வந்து மாற்றுத்திறனாளிகள் முக்கியமாக 1500 2000 வாங்குறவங்களுக்கு 2000 ரூபாய் வந்து சேர்த்து வந்து வழங்குறாங்க. அதே போல் முதியோர் பென்ஷன் விதவை பென்ஷன் வந்து 1200 வாங்குறவங்களுக்கு 2000 வந்து சேர்த்து 3200 அவங்களோட வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்பட்டுள்ளதாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு காணொலி மூலியமா அப்படின்னே வந்து சொல்லலாம். இது குறித்து வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா விளிம்பு நிலையில் இருப்பவர்களுக்கு சிறப்பு நிதி முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். விளிம்பு நிலையில் யாரெல்லாம் வந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சிறப்பு நிதி அப்படின்ற மாதிரி வந்து டைட்டிலில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பெண்களுக்கு கோடைகால சிறப்பு தொகுப்பாக 2000 ரூபாய் வழங்கியது போல பெரும் வரவேற்பை வந்து பெற்றிருந்தது. அந்த 2000 வந்து வழங்கினது வந்து மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெற்றிருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனை முன்னோட்டமாக வந்து வச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு முக்கியமாக வந்து மாத உதவித்தொகையாக வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய உதவித்தொகையாக வந்து வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரூபாய் 2000 வந்து இப்போ கூடுதலாக வந்து வழங்கியிருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா முதியவர்கள், கைம்பெண்கள், வயது முதிர்ந்த திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் ஆகியவர்களுக்கு இத்தகைய சிறப்பு நிதியை வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக வந்து வந்த வண்ணமாகவே வந்து இருந்தது அப்படின்றதையும் முதலமைச்சர் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இவங்களுக்கு அதாவது ஏற்கனவே வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 2000 ரூபாய் வந்து கோடைக்கால சிறப்பு தொகுப்பு வந்து வழங்கப்பட்டிருந்தது. அவங்கள போலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியவர்களுக்கும் உதவி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 2000 ரூபாய் வந்து சேர்த்து கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை தொடர்ச்சியாக வந்து வந்திருந்தது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்ற நோக்கத்தோட முதலமைச்சர் வந்து இந்த அறிவிப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். நம்பிக்கையுடன் அவர்கள் வைத்த கோரிக்கையை இன்று நிறைவேற்றியுள்ளோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நலிவினையை போக்க முக்கியமாக சிறப்பு நிதியாக ரூபாய் 2000 மார்ச் மாதம் ஓய்வூதியத்துடன் சேர்த்து வங்கி கணக்கில் வரவு வைத்துள்ளோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார். இதன்படி பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெற்று வரும் முதியவர்கள், கைம்பெண்கள் அதாவது விதவை பெண்கள் மற்றும் மொத்தமாக 29,29,000 பயனாளிகள் தலா 3200 ரூபாயும் 5,92,000 மாற்றுத்திறனாளிகளும் தலா 3500 அது மட்டும் இல்லாமல் பராமரிப்பு உதவித்தொகை பெறுபவர்களின் 2,58,000 மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கும் தலா ரூபாய் 4000 வந்து பார்த்தீங்கன்னா இன்று காலை வழங்கி இருக்கிறோம் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது மார்ச் மாதம் 3ஆம் தேதியான இன்று இவங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உதவித்தொகையாக வந்து ஊக்கத்தொகையாக சிறப்பு நிதியாக வந்து 2000 ரூபாய் வந்து சேர்த்து வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்ற அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டுமின்றி மீனவ குடும்பங்களுக்கு ஏப்ரல் முதல் ஜூன் மாதம் வரை மீன்பிடி தடைகால உதவித்தொகையாக குடும்பங்களுக்கு ஒன்றுக்கு ரூபாய் 8000 வீதம் மொத்தமாக 1,62,900 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே போல் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த 14,870 தேயிலை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 15 கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை மூலம் கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கு கிலோ ரூபாய் 2 ரூபாய் ஆதார விலையாக 8.53 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதியோர் பென்ஷன், அடுத்த விதவை பென்ஷன், அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கின பென்ஷனில் 2000 வந்து கூடுதலாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற அப்டேட் தான். இதில் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணியிருக்கார். முக்கியமாக வந்து மீன்பிடி தடைகால உதவித்தொகையை 2000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா 1,62,900 குடும்பங்களுக்கு வந்து வழங்கியிருக்கிறதும் மற்றும் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த தேயிலை விவசாயிகளுக்கும் கூடுதலான ஒரு சில அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தொகை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக முதியவர்கள், கைம்பெண்கள் அதாவது விதவை பெண்கள், அடுத்து வந்து மாற்றுத்திறனாளிகள் இவங்க ஃபுல்லாக வந்து அவங்களோட வங்கி கணக்கு சரியாக வந்து வைத்திருந்தாலே ரெகுலராக உங்களுக்கு பென்ஷன் எந்த அக்கௌண்ட்டில் வந்து ஏறுமோ அந்த அக்கௌண்ட்டில் வந்து ஏறி இருக்கும். குறிப்பாக டிபிடி டிரான்ஸ்ஃபர் மூலயமா வந்து பணம் ஏறி இருந்ததுன்னா உங்களுடைய ஆதார் கார்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கரெக்டாக வந்து லிங்க் பண்ணி ரெகுலராக வந்து வச்சுருந்தீங்கன்னா ரெகுலராக பணம் ஏறி இருந்ததுன்னா இதே போல் உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதமும் கரெக்டாக வந்து இந்த 2000 ரூபாய் வந்து சேர்த்து கரெக்டாக வந்து ஏறிடும். ஒரு சிலவங்களுக்கு வராதவங்களுக்கு மணி ஆர்டர் மூலயமா இப்போ வந்து ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க முதியோர் பென்ஷன் அது மட்டும் இல்லாமல் விதவை பென்ஷன் வந்து அப்ளை பண்ணி ஒரு 2 மாதம் 3 மாதங்களாக மட்டும்தான் வந்து வாங்கி இருந்திருப்பாங்க. அவங்களும் பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணாத காரணத்தினால மணி ஆர்டர் மூலயமா வந்து வரும் போஸ்ட் ஆஃபீஸில். அவங்களுக்கும் அதே போல் சிறப்பு தொகுப்பாக இந்த 2000 ரூபாய் மணி ஆர்டரில் கண்டிப்பாக வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கப்படுது. மேலும் இது சம்மந்தமாக வந்து டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். முக்கியமாக வந்து 2000 ரூபாய் நீங்கள் வந்து 1200 ரூபாய் வாங்கியிருந்தீங்கன்னா 3200 ரூபாய் உங்களுக்கு கிரெடிட் ஆகிருக்கும். அடுத்தது 1500 ரூபாய் வந்து உதவி பென்ஷனாக ரெகுலராக மாதம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 3500 ரூபாய் வந்து இந்த மாதம் ஏறி இருக்கும். 2000 ரூபாய் வந்து வாங்குறீங்கன்னா 4000 ரூபாய் வந்து பணம் வந்து ஏறி இருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு உதவி பென்ஷன் முதியவர்கள்,
விதவை பெண்கள், மாற்றுத்திறனாளி இவங்க எல்லாருமே வந்து எப்பயும் வாங்குற பென்ஷனை விட 2000 ரூபாய் கூடுதல் தொகையாக வந்து வழங்கப்பட்டிருக்கு தான் முதலமைச்சர் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலான மகிழ்ச்சியான அறிவிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி மற்றும் முதியவர்கள் விதவை பென்ஷன் வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரூபாய் 4000 வரைக்கும் வந்து முதலமைச்சர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றத இது ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி விதவைகள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரியாத வந்து இருக்கிறாங்க. முக்கியமாக முதியவர்கள் வந்து யூடியூப் பார்த்து கூட வந்து தெரியாத வந்து இருப்பாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் கிராமத்தில் இருக்கிற முதியவர்களுக்கு இதை வந்து நீங்கள் காணொலியாக வந்து பார்த்துருந்தாலும் அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் மட்டும்தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா உடனடியாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். இந்த பணம் வராதவங்க இருந்தாலும் சரி, இல்லை இந்த பணத்தை புதுசாக வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி, எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் உடனடியாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.